நல்லா இருந்துச்சு அவங்க அண்ணன் கொடியேத்துனது. திமுக என்ன படிச்சது, திராவிடம் என்ன படிச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? 1973 வரைக்கும் கவர்னர் தான் கொடியேற்றுறதா இருந்துச்சு சுதந்திர தினத்தப்போ. ஏன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டர் அன்னைக்கு டெல்லியில கொடியேற்றும் போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அந்த மாநிலத்திலையும் கொடியேற்றப்படாது அப்படின்னு எங்களுடைய கலைஞர், எங்க தலைவர் இதை ஒரு ஃபார்மல் லெட்டர் எழுதி இந்திரா காந்தி கொடுத்து அது அதுக்கப்புறம் மாற்றப்பட்டுச்சு. அதாவது ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி இதுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி பேரை மாத்திக்காந்தீங்களா? பாக்கலாம் தொடப்ப கட்டைங்களா? ஆமா, தொடப்ப கட்ட. எங்க அண்ணன் கொடியேற்றத்தை பார்க்கும்போது அப்படியே குழு குழுன்னு இருந்துச்சு. தெரியுமா உனக்கு? சிரிப்பு வேற. என்ன சொன்ன? அதிகாரம் கொடியேற்றுறதுக்கான அதிகாரம் வாங்கினது நீங்களா? அது எங்களுக்கும் தெரியும். ஆனா உனக்கு தெரியாது. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? கொடியேற்றுறதுக்கான அதிகாரம் வாங்கின உங்களையே அதிகாரம் இல்லாம வீட்டுல உட்கார வச்சது யாரு? எங்க அண்ணன் தானே. அது உனக்கு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா நீ இப்படி பேச மாட்டியே. உனக்கு தெரியாதுல்ல, அதனாலதான் நான் மறுபடியும் சொல்றேன். அதிகாரம் வாங்கினா மட்டும் பத்தாது, அந்த அதிகாரம் யார் கையில இருக்குங்கிறதையும் யோசிக்கணும். எங்க அண்ணன் எப்படி கோட்டையில கொடியேத்தினது சூப்பரா இருந்ததா? நாங்க அதிகாரம் வாங்கினது நாங்கதான், இந்த திட்டத்தை கொண்டு வந்தது நாங்கதான், கடைசியும் சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். தொடப்ப கட்டைங்களாவா? நீதான் தொடப்ப கட்ட தெரியுமா உனக்கு? தொடப்ப கட்ட